இப்போ எனக்கு முன்னாடி பேசின ஆறுமுகண்ணா ரொம்ப தைரியமாக பேசிட்டாரு. இப்போதான் தெரியுது ஏன் வீட்டுக்கார அம்மாவை கூட்டிகிட்டு வரல அப்படின்னு. கூட நடுவரையும் வேற சேர்த்துக்கிட்டாரு. ஏதோ ஒன்று ஏதோ தான் கெட்டது இல்லாமல் வனத்தையும் சேர்ந்து கெடுக்குமா. அந்த மாதிரி பக்கத்தில் வீட்டுக்காரம்மா இல்லாத தைரியத்தில் என்னென்னலாம் பேசுகிறீங்க. நாங்கள் வந்து கல்லில் மாவாட்டுறதே இல்லைன்னு சொல்கிறாங்க. நாங்கள் கல்லில் மாவாட்டி இட்லியும் தோசையும் சுட தயார். நீங்கள் மாவாட்ட ரெடியா? இதுதான் என்னோட கேள்வி. இதுக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும். இப்போ வந்து ஏறத்தாழ கொஞ்சம் விடிஞ்சிருச்சு. இப்போ நடுவரையா நீங்கள் 3 முடிச்சால பாடினீங்க. அந்த பாட்டுக்கு நீங்கள் வீட்டில் முட்டாள ஆனான்னு சொன்னீங்க. அந்த பாட்டுக்கு நீங்கள் இன்னொரு 5 மணி நேரத்தில் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். தயாராக இருங்க. ஆறுமுக அண்ணா அடுத்து என்ன சொன்னீங்க? உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லைன்னு சொன்னீங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து பதில் வீட்டில் வந்து கண்டிப்பாக இருக்குது. வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அடுத்தது, இந்த மேடைக்கு முன்னால் இருக்கிற எல்லா பெண்களையும் பார்த்து கேட்குறேன். எல்லா பண்டிகைக்கும் திருவிழாவுக்கும் இவங்க நம்மளுக்கு புது துணி எடுத்து கொடுத்தாலும் சரி, இல்லை நம்மளுக்கு நாமளே ஆசைப்பட்டு எடுத்தாலும் சரி, ஒரு நாள் முழுசாக போட்டு ஆண்டு அனுபவிச்சவங்க யாராவது இருக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. வாய்ப்பில்லை ராஜா. அரை மணி நேரத்துக்கு மேலே நாங்கள் புது துணியை போட்டதே கிடையாது நடுவரையா. போன பொங்கலுக்கு கலர் கலராக ஸ்டேட்டஸ், நீங்கள் எல்லாரும் கலர் கலராக சட்டை போட்டு வந்திருக்கிறீங்கள, அந்த மாதிரி செல்ஃபோனில் வந்து கலர் கலராக ஸ்டேட்டஸ் வச்சுருந்தீங்க. காலையில் ஒரு துணி, மத்தியானம் ஒரு துணி, சாயந்தரம் ஒரு துணின்னு வச்சுருந்தீங்க. ஆனால் அதில் அத்தனை வர பொம்பளைஸோட கெட்டப்பையும் பார்த்தா ஒரே பழைய நைட்டி, ஒரே கொண்டை. இதுதான் அவங்க கெட்டப். இதோட தான் இருந்தாங்க. இதிலிருந்தே சொல்லுங்க யார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு. பண்டிகையும் திருவிழாவும் வந்துட்டா பேங்க்குக்கு லீவ் விடுறீங்க, ஸ்கூல்னா லீவு, காலேஜ் லீவு, கம்பெனினா லீவு. ஆனால் இந்த அடுப்படிக்கு மட்டும் லீவே கிடையாது. ஏயாது எனக்கு அதுக்கு தான் இன்னும் எங்களுக்கு விட தெரியாமல் முழிச்சிட்ருக்குறோம். வடலூரில் வள்ளலார் ஏற்றி வச்ச அணையா அடுப்பு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அது அங்கே மட்டும்தான் ஏற்றி வச்சாரா, இல்லை நம்ம எல்லார் வீட்லேயும் இன்னும் அணையாமல் எரிஞ்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஒத்துக்கிறீங்களா இல்லைங்களா?